ஓம் சாந்தி. நான் இந்த தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் என்னை நான் விலக்கிக் கொண்டு இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒளிப்புள்ளியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். நான் இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் சங்கம் யுகத்தில் உயரும் கலையின் யுகத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய உயரும் கலையினால் அனைவருக்கும் நன்மை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுதலை பெறுகின்ற ஆத்மா. நான் சொர்க்க ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் பாஸ்விதானர் ஆகின்ற ஆத்மா. நான் பட்டமாக இருந்து தந்தையின் மூலம் சொர்க்கத்தின் எஜமானனாக மாறுகின்ற ஆத்மா. நிராகார தந்தை சாக்காரத்தில் வந்து அவர் மூலம் நான் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. தந்தை கல்ப கல்பமாக வந்து எந்த முழு உலகமும் அழுக்காகிறதோ அதை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு நிராகார தந்தைதான். நான் இந்த பிறவியில் ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் மன்மனா பவ என்ற மந்திரத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது திரிகாலதர்ஷியாக மாற்றப்படுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வம்சாவளி ஆத்மா. நான் சர்வோத்தம தர்மத்தை சேர்ந்த ஆத்மா. நான் ஆன்மீக சேவை செய்கின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக இருந்த ஆத்மா. நான் சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் பதித்த பாவனர் தந்தை மூலம் பாவனமாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வந்திருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையிலிருந்து என்னை பவித்திரமாக மாற்றுகின்ற ஆத்மா. நான் நினைவிலிருந்து பவித்திரமாக இருந்து சுய தர்ஷன சக்கரத்தை
சுற்றி கொண்டே உயர்ந்த பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுக்கின்ற ஆத்மா. நான் சங்கமயுகத்தில் ராஜயுகத்தை தந்தை மூலம் கற்றுக்கொண்ட ஆத்மா. நான் இப்போது உயரும் கலையில் உயர்கின்ற ஆத்மா. நான் எனது பாகத்தை நடிக்க சொர்க்கத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் விகாரமற்ற உலகில் இருந்த ஆத்மா. நான் இப்பொழுது தந்தை கிடைத்திருப்பதால் எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் மாஸ்டர் ஞானக்கடலாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான நதியாக, ஞான ஏரிகளாக இருக்கின்ற ஆத்மா. நான் பவித்ர இல்லற ஆசிரமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் கட்டளைப்படி அனைத்து தேகதாரிகளிலிருந்தும் புத்தியை விலக்கி ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ மத்யாஜி பவ என்று இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சுடுகாட்டை மறந்து கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் அமரலோக யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் அரச பதவி பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பாஸ்வித் ஹானர் ஆவதற்காக ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இந்த கண்களுக்கு எது தெரிந்தாலும் அதை பார்க்காமல் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த கர்மேந்திரம் மூலமாக எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது என்பதில் கவனம் வைக்கின்ற ஆத்மா. என்னுடைய கல்வி சொரூபத்தின் மூலமாக கல்வி கற்பிக்கும் கல்வி நிறைந்த தகுதியான ஆசிரியராக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய உயர்ந்த செயலால், உயர்ந்த எண்ணத்தின் சக்தியால் அனுபவம் செய்ய வைக்கின்ற ஆத்மா. நான் எண்ணங்களில் வெற்றியை பெறுவதற்கு ஆத்ம சக்தியால் பறந்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. குழுவை ஒற்றுமையின் சூத்திரத்தில் கட்டி வைக்க நான் வார்த்தையின் சக்தியில் விசேஷ கவனம் கொடுக்கின்ற ஆத்மா. நான் குறைவாக, மெதுவாக, இனிமையாக, மரியாதை நிறைந்த பேச்சையே பேசுகின்ற ஆத்மா. நான் அலௌகிகமாக ஃபரிஸ்தாவின் பேச்சை போன்று ஒவ்வொரு பேச்சும் இனிமையாக பேசுகின்ற ஆத்மா.
நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தால் வெற்றி நிறைந்தவனாக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.